சொத்து. வெற்றி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் அவன் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை. ஏழ்மையை பார்த்தவன், பசியை பார்த்தவன், ஆசைகளை அடக்கி கொண்டு வாழ்ந்தவன். ஆனால் அவன் பெற்றோர் ஒரு நாளும் நம்ம புள்ள படிக்க வேண்டாம் என்று நினைத்ததில்லை. தந்தை ராமசாமி அரசு அலுவலகத்தில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்தார். தாய் கமலா வீட்டில் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தினார். மாத சம்பளம் வந்த முதல் நாளே வீட்டு வாடகை, மின் கட்டணம், அரிசி, மளிகை, பிள்ளைகளின் பள்ளி கட்டணம் என்று ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செல்கிறது என்று கணக்கு பார்த்து செலவு செய்வார்கள். பண்டிகை வந்தாலும் புதிய ஆடை வாங்காமல் இருந்த நாட்கள் இருந்தன. ஆனால் பள்ளி கட்டணம் மட்டும் ஒரு நாளும் தாமதிக்கவில்லை. வெற்றிக்கு நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்தார்கள். டியூஷன் செல்ல வேண்டிய நேரத்தில் தந்தை தனது தேவைகளை தள்ளி வைத்து அவனை அனுப்பினார். தாயோ பல இரவுகள் தன் வயிற்றை காலியாக வைத்துக்கொண்டு பிள்ளைகள் சாப்பிட்டார்களா என்பதை தான் பார்த்தார். நாங்கள் சேர்க்கும் நிலம் நாளை போய்விடலாம், ஆனால் படிப்பு ஒருபோதும் போகாது என்பதுதான் அவர்களின் நம்பிக்கை. அதே வீட்டில் வெற்றியின் அக்காவுக்கும் நல்ல படிப்பு கொடுத்து திருமணமும் மரியாதையாக செய்து வைத்தார்கள். அதற்காக பல வருடங்கள் சேமித்த பணமும் கடனாகிவிட்டது. இருந்தாலும் பிள்ளைகளின் முகத்தில் சிரிப்பு இருந்தால் போதும் என்று வாழ்ந்தார்கள். வெற்றி அந்த அன்பை உணர்ந்தவனாக வளர்ந்தான். பள்ளியில் முதல் மாணவன், கல்லூரியில் உதவித்தொகையுடன் படித்து நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. உழைப்பால் உயர்ந்தான். சில ஆண்டுகளில் ஒரு வீடு வாங்கினான். பிறகு ஒரு கார் வாங்கினான். பெற்றோர்களையும் தன்னுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவர்கள் ஊரில் அமைதியாக வாழ விரும்பியதால் அவர்களது விருப்பத்தையே மதித்தான். மாதந்தோறும் அவர்களுக்கு பணம் அனுப்புவான். அவர்களின் உடல் நலத்தையும் கவனிப்பான். வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரே கனவு மனைவியும் பிள்ளைகளும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான். நித்யா வசதியான குடும்பத்தில் பிறந்தவள். அவளது தந்தை முரளி ஒரு தொழில் அதிபர். தாய் சுசீலா நகை, ஆடை, உறவினர்கள் நிகழ்ச்சி என்று வெளிப்படையாக வளமாக வாழ்ந்த குடும்பத்தை சேர்த்தவர். நித்யாவுக்கு சிறு வயதிலிருந்தே எதை கேட்டாலும் கிடைத்தது. பிறந்த நாள் என்றால் தங்கச் செயின், தேர்வில் நல்ல மதிப்பெண் என்றால் வளையல், கல்லூரி முடிந்ததும் ஸ்கூட்டி, திருமணத்திற்கு பல பவுன் நகைகள். ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கவில்லை. அவளது தந்தையும் பகலிரவு பாராமல் உழைத்தார். பல வருடங்கள் கடன் சுமந்தார். தாயும் தன் ஆசைகளை தள்ளி வைத்து குடும்பத்தை உயர்த்தினார். வசதி என்பது ஒரே நாளில் வரவில்லை. பல வருட உழைப்பின் பலன் அது. ஆனால் அந்த உழைப்பின் வழியை நித்யா முழுமையாக உணரவில்லை. அவள் கண்களுக்கு தெரிந்தது இறுதியில் கிடைத்த வசதிதான். திருமணத்துக்கு பிறகு வெற்றி தனது முழு மனதையும் குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்தான். மனைவிக்கு தேவையானதை வாங்கித்தர முயன்றான். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமித்தான். வீட்டு கடன் கட்டினான், கார் கடன் கட்டினான், பெற்றோரையும் கவனித்தான். ஆனால் நித்யாவுக்கு மனநிறைவு என்றதே இல்லை. எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் வேணும் என்ற எண்ணம்தான் அதிகம். அவளது தோழிகள் யாராவது புதிய வீடு வாங்கினால் அதையே வீட்டில் பேசுவாள். யாராவது வெளிநாடு சென்றால் அதையும் ஒப்பிடுவாள். யாராவது அதிக நகை அணிந்திருந்தால் அதையும் எடுத்து சொல்வாள். உங்கள் அப்பா அம்மா என்ன சேர்த்து வச்சாங்க? இந்த ஒரு வீடு தான் இல்லையா? என் தோழியோட வீட்டில் ஏக்கர் ஏக்கரா நிலம் இருக்குது. நமக்கு என்ன, ஊரில் ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அதுவும் கடனில் வாங்கினது. உங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சம்பாரித்து என்ன பண்ணாரு என்று அடிக்கடி கேட்பாள். வெற்றி ஆரம்பத்தில் சிரித்தபடியே சமாளித்தான். அந்த காலத்தில் சம்பளம் வேறு மாதிரி இருந்துச்சு நித்யா. அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, என்ன படிக்க வச்சாங்க, அதுவே பெரிய விஷயம். ஆனால் அவள் விடமாட்டாள். அது எல்லாரும் செய்வாங்க, அதுக்காக சொத்து சேர்க்கக்கூடாதா? இப்படியே பல வருடங்கள் சென்றன. ஒவ்வொரு முறையும் அவன் அமைதியாக இருந்தான். காரணம், சண்டையை விட குடும்ப அமைதியே அவனுக்கு முக்கியம். ஒரு நாள் உறவினர் திருமணத்திற்கு செல்ல தயாரானார்கள்.
நித்யா பட்டு புடவை அணிந்து கண்ணாடி முன் நின்றாள். கழுத்தில் செயின், காதில் ஜிமிக்கி, கையில் சில வளையல்கள். சில வருடங்களுக்கு முன்பு வீட்டு கடனுக்காக அவளது சில வளையல்களை அடகு வைத்திருந்தான் வெற்றி. அதை பார்த்தவுடன் அவள் முகம் சுளித்தாள். பாருங்க, உங்களால் எனக்கு கை நிறைய வளையல் கூட போட முடியல. எங்கள் அப்பா அம்மா போட்ட வளையலெல்லாம் அடகு வச்சிட்டீங்க. இப்போ இதுதான் இருக்குது. கல்யாணத்துக்கு போகிறவளா தெரியுதா? வெற்றி மெதுவாக சொன்னான். இதுவே அழகா இருக்கு நித்யா. இந்த புடவைக்கு ஒரு செயின், 2 வளையல், அதுவே போதும். அந்த ஒரு வார்த்தை கூட அவளுக்கு திருப்தி தரவில்லை. உங்களுக்கு சொல்ல ஸ்லோபம். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சாங்க? வேலை இருந்ததுனால எங்கள் அப்பா உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாரு. இல்லைன்னா யார் கொடுத்துருப்பாங்க? அந்த ஒரு வாக்கியம் வெற்றியின் உள்ளத்தை நொறுக்கி விட்டது. பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த வேதனை அந்த நொடியில் வைத்தது. வாய மூர்றியா என்று முதல் முறையாக குரல் உயர்த்தினான். வீட்டில் அமைதி நிலவியது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்று வரைக்கும் நீ கேட்குற ஒரே கேள்வி, எங்கள் அப்பா அம்மா என்ன சேர்த்து வச்சாங்கன்னு. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேளு. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சந்தோஷமான குழந்தை பருவத்தை சேர்த்து வச்சாங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தை சேர்த்து வச்சாங்க. பசியோட படுக்க விடாமல் சத்தான சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல பள்ளியில் படிக்க வச்சாங்க. ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தாங்க. பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பிறர் பொருள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. மனைவியை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால்தான் இத்தனை வருஷமாக நீ என்னை எவ்வளோ காயப்படுத்தினாலும் நான் அமைதியாக இருந்தேன். அந்த பொறுமை கூட எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து தான். அது உன் கண்ணுக்கு தெரியாது. உணர்ந்தா மட்டும்தான் புரியும். நித்யா பேச முடியாமல் நின்றாள். வெற்றியை தொடர்ந்தான். நீ சொல்கிற நிலம், நகை, வீடு அது எல்லாம் இருந்தால் நல்லது. ஆனால் அதை விட பெரிய முதலீடு பிள்ளைங்களோட வாழ்க்கை. எங்கள் அப்பா அம்மா காசை என் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கிறேன். என் காலில் நிற்கிறேன். இந்த வீடுக்காரும் இன்றைய வாழ்க்கையும் அதோட பலன். அவர்கள் எனக்கு பணத்தை வைக்கலை, என்னை உருவாக்கி வச்சாங்க. அதுதான் உலகத்திலே பெரிய சொத்து. அவ்வளோ சொல்லிவிட்டு கதவை சத்தமாக மூடி வெளியே சென்றான். வீட்டில் ஒரு கனமான அமைதி. அந்த சம்பவம் முழுவதையும் 2 குழந்தைகளும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தன. அவர்களின் கண்களில் பயம் தெரிந்தது. அந்த பார்வை நித்யாவின் மனதை துளைத்தது. அவள் மெதுவாக சோஃபாவில் அமர்ந்தாள். நினைவுகள் ஒன்று பின் ஒன்றாக வந்தன. தன் தந்தையும் இளமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்று தாய் சொல்லியிருந்ததை நினைத்தாள். ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் இருந்த நாட்கள், கடன் வாங்கி தொழில் தொடங்கிய காலம், தாய் பழைய புடவையை தைத்து மீண்டும் அணிந்தது. தந்தை இரவு நேரம் கூட வேலை பார்த்தது. அந்த உழைப்பின் பலன்தான் இன்று தாங்கள் அனுபவித்த வசதி. அதுபோலவே வெற்றியின் பெற்றோரும் தங்களால் முடிந்ததை செய்திருக்கிறார்கள். குறைந்த சம்பளத்தில் குடும்பத்தை நடத்தி மகளை திருமணம் செய்து வைத்து மகனை படிக்க வைத்து நல்ல மனிதனாக வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் சேர்க்க முடியாததை இன்று குறை கூறுவது எவ்வளவு தவறு என்பதை அவள் உணர ஆரம்பித்தாள். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கும் அதற்கேற்ற செலவு இருக்கும். 1,00,000 சம்பளம் வாங்குறவனுக்கும் அதற்கேற்ற செலவு இருக்கும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. அப்போ இருந்த வாழ்க்கையை இப்போ இருக்கிற வாழ்க்கையோடு ஒப்பிட முடியாது. பெற்றோர்கள் எல்லோரும் ஒரு மாதிரி சம்பாதிக்க முடியாது. ஆனால் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும். அதுதான் உண்மையான சொத்து என்று அவள் மனதுக்குள் சொல்லி கொண்டாள். அந்த மாலை வெற்றி வீடு திரும்பிய போது நித்யா அமைதியாக அவன் அருகில் வந்து நின்றாள். கண்ணீர் வழிந்தது. என்னை மன்னிச்சிடுங்க. நான் இது வரைக்கும் நகையையும் சொத்தையும் தான் பெரிதுன்னு நினச்சேன். நல்ல மனிதனாக உங்களை உருவாக்கின உங்கள் அப்பா அம்மாவை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. இனிமேல் அவர்களை பற்றி ஒரு தவறான வார்த்தையும் பேச மாட்டேன். நம்ம பிள்ளைகளுக்கும் இதே மதிப்புகளை கற்றுக் கொடுப்போம். வெற்றி எதுவும் பேசவில்லை. மெதுவாக அவளது கையை பிடித்தான். அந்த பிடிப்பில் கோபமில்லை, மன்னிப்பு மட்டுமே இருந்தது. அந்த நாளிலிருந்து நித்யா மாறினாள். ஒப்பீடுகளை நிறுத்தினாள். நன்றி உணர்வை கற்றுக்கொண்டாள். குழந்தைகளிடம், தாத்தா பாட்டி உங்கள் அப்பாவுக்கு பணம் சேர்த்து வைக்கல, அதை விட பெரிய வாழ்க்கையை வச்சுட்டு போனாங்க என்று பெருமையாக சொல்ல ஆரம்பித்தாள். பணம், நிலம், நகை, வீடு இவை எல்லாம் ஒரு தலைமுறைக்கான சொத்து. ஆனால் நல்ல உடல்நலம், உயர்ந்த கல்வி, ஒழுக்கம், பொறுமை, மனித நேயம், தன்னம்பிக்கை, உழைக்கும் பழக்கம் ஆகியவற்றை பிள்ளைகளுக்கு வழங்கும் பெற்றோர்கள் சேர்த்து வைப்பது தலைமுறைகளை வாழ வைக்கும் அழியாத சொத்து. அந்த சொத்தின் மதிப்பை உணராதவர்கள்தான் பெற்றோர்களின் தியாகத்தை குறை கூறுவார்கள். உணர்ந்தவர்கள் மட்டும்
அவர்களின் காலடியில் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வத்தை காண்பார்கள்.